புசிக்கும் எனக்கு மிக பிரியமானவர்களே, யார் இவர்கள் பாட்டு பாடிக்கொண்டு வருகிறார்கள் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பை பற்றி உங்களுக்கு சொல்ல நாங்கள் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, என்ன அந்த அன்பு? யார் இயேசு? அவர் என்ன செய்தார் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவன் மகிமையை அற்று போனார்கள், பாவத்தின் சம்பளம் மரணம். பிரியமானவர்களே, எல்லோரும் பாவம் செய்து தேவன் கொடுக்கிற மகிமை இழந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கருப்பாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், உயரமாக இருக்கலாம், குள்ளமாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்று போனார்கள். நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்வீங்கன்னு வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, ஏனென்றால் மனுஷனுடைய பிறப்பே பாவத்திலிருந்து தான் வருது. மனுஷனுடைய பிறப்பே பாவம் அப்படின்னு ஒரு சங்கீதக்காரர் ராஜா சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்ம எல்லோரும் பாவம் செய்தோம். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்திலிருந்து விடுவிக்க ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களையும் என்னையும் நேசித்து அந்த மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாக, நித்திய ஜீவனை நாம் பெறும்படியாக, இந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை நீக்கி போட்டு தேவனுடைய மகிமையை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் உன்மேலே என்மேலே அன்பு வைத்தது நிமித்தமாக அந்த தேவன் இந்த பூமிக்கு வந்தார். பிரியமானவர்களே, இந்த ஒரு மாம்சமாக இந்த பூமியிலே வந்து 33 ஆண்டு காலம் இந்த பூமியிலே வசித்து கடைசி காலங்களில் நம்மளுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமடைகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன அந்த அன்பு? ஒரு நல்லவனுக்காக ஒருவன் தன் உயிரை கொடுக்க முன்னுக்கு வரலாம். பிரியமானவர்களே, கெட்டவனுக்காக யாருமே தன் உயிரை கொடுக்க முன்னுக்கு வரமாட்டாங்க. ஆனால் அந்த தேவன் பாவியாகிய நம்மளை நேசித்து இந்த உலகத்திலே வந்தார். உலக இரட்சகராக வந்தார். அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது, உலக இரட்சகர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று அவருக்கு ஒரு பேர் உண்டு. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, வேதத்தில் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? அந்த அன்புக்கு எல்லை இல்லை. பிரியமானவர்களே, அந்த அன்பு வர்ணிக்க முடியாது, அந்த அன்பு சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, பாவிக்காக தன்னைத்தானே மனிதனாக ஒரு மாம்சமாக இந்த பூலோகத்திற்கு வந்தார். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? பிரியமானவர்களே, இவரை நீ விசுவாசித்தால் நித்திய ஜீவன் உண்டு, அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. பேசிக்கொண்டிருக்கிற நானும் ஒரு காலத்திலே பாவத்திலும் அக்கிரமத்திலும் காணப்பட்டிருந்தேன். ஒரு நாள் தேவனாகிய ஆண்டவர் என்னை சந்தித்து என்னுடைய பாவங்களை அவருடைய வார்த்தையின் மூலமாக உணர்த்தின போது, நான் அதை உணர்ந்து அறிக்கையிட்ட போது, பாவிலேயே பிரதான பாவி நான், எல்லா பாவங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் கழுவி எனக்கு பெரும் சந்தோஷத்தை கொடுத்தது. பிரியமானவர்களே, அந்த சந்தோஷத்தை தான் நான் உங்களுக்கு இப்போது சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் கழுவி உன்னையும் உன் வீட்டாரையும் எல்லோரையும் ரட்சிக்க ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதற்காக நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. பணம் செலவு பண்ண தேவையில்லை, இல்லை வேறு எங்கேயாவது தூரமாய் போக தேவையில்லை. இருக்கிற இடத்துல இருந்து
நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து, ஆண்டவரே ஏசப்பா, எனக்காக நீர் மனுஷனாக இந்த பூலோகத்துக்கு வந்தீங்களே, என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டீரே, பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படியாக நீர் வந்தீராமே, இதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டீங்கன்னா ஆண்டவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். இந்த இயேசு உங்களை மன்னிக்க சித்தமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மன்னிப்பை பெற்ற நான் இதே போல் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று அந்த சந்தோஷத்தை தான் உங்ககிட்டையும் சொல்லி கொண்டு இருக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி தேவனை விசுவாசித்தீங்கன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்று நம்பி விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவனும் உண்டு, பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, மரணத்திலிருந்து விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, நித்திய ஜீவன் நமக்கு அளிக்க அவர் சித்தமாக இருக்கிறார். கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென்.